தாத்தா எனக்கு தானே தாத்தா வாங்கிட்டு வந்தீங்க. பால் பாக்கெட் கேட்டேமா வாங்கிக்கணும். அம்மா வாங்கிட்டாங்க. டாடி எனக்கு தானே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தீங்க. ஆமா. அவனுக்கு கிடையாது தானே? அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு போங்க. சொல்லல அப்ப அவனுக்கு இருக்கு. நான் கோச்சு சொல்ல மாட்டேன். சொல்லிட்டாரு. என்ன ஐஸ்கிரீம் இருக்கு? எஸ்எல் கப். இது வந்து வெண்ணிலா. வெண்ணிலா 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 எதுவும் வெண்ணி. வெண்ணிலா. அதுவும் வேண்டியதான். எதுவும் வெண்ணி. அவன் கலரை வச்சே சொல்றான். சாக்லேட். சாக்லேட் கூட. ஓ எக்ஸ்ட்ரா இருக்கான் பாத்து. பிச்சு எனக்கு புப்பு உனக்கு தெரியாம சௌபி சித்தியும் ராகேஷ் மாமாவும் ஐஸ்கிரீம் நான் சாப்பிடுறாங்க. சாப்பிடவே இல்லை. இந்த போனு தான் இருக்கு. ஆனா ராகேஷ் பாருடா ஐஸ்கிரீம் சாப்பிடுறான். இப்படி வருவாங்கல்ல பார்த்து போகணும். 6.5 hours later. அவளே நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கால. ஏன் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணேன். மத்த நாள்லாம் நீ ஒழுங்கா பண்ண மாட்டியா அதான் சொல்றாங்க. மேலையும் கீழையும் ஒரே மாதிரி போட்டு தெரியவல்ல. எங்க அம்மாக்கு நான் அப்படி யூனிஃபார்ம் மாதிரி ஓ, போடுறேன். quad set. பிடிக்கல. அதுக்கு நல்லா இருக்கு. ஏன் இப்படியே போடுறேன்? ஏன் அது கம்ஃபர்டபுளா இருக்கு. இல்ல சக்கரை அதுவும் அதுல இருக்காரு. யாரு? சுழல்ல வந்து வாட் ஆர் டைமிங். சுகர் போட்டு வரேன். ஒரு சீரியஸ் நோக்கம் பார்த்துருக்கீங்க. ஏய் செம்மையா இருக்கு. நீ பாத்தியா ஃபுல் எபிசோட? இல்ல உனக்கு பிடிச்சிருக்கா? ஒரு எபிசோட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யாரா இருக்கும் ஏன்ற அந்த கியூரியாசிட்டிலே இருக்கு. ராக்கி பாய்க்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால கீழே வந்து எல்லாரும் சரியாயிடும்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டு சரியாயிடும். ஜெண்டா போட்டுருக்கு. அப்பா அப்படிதான் இது பண்ணிருக்காங்க. அப்புறம் ஜண்டா போட்டு அங்க இருக்க தண்ணி எடுத்து சாப்பி பண்ணுவோம். ஜண்டா போட்டு இருக்காரு அப்படின்னா காலையில என்னோட மெடிடேஷன் எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க் யூ. நீ எதுக்குடா சைக்கிள்ல போற? எதுக்கு போற? கால் வலி வர இயற்கை ரசிச்சுக்கிட்டே சைக்கிள் ஓட்டுறோம். உனக்கு இது பிடிச்சிருக்கா டப்பா கார்டன் பிடிச்சிருக்கா? இது எல்லா எபிசோடுமே விறுவிறு இருந்தது. டப்பா கார்டல் இதை கம்பேர் பண்ணும் போது கம்மி தான். இது வந்து கொஞ்சம் அடுத்து என்னன்னு அது வந்து இது ரியாலிட்டி அப்படி இருக்கு. இது மாதிரி நடக்கும். டப்பா கார்டல் வந்து ஃபேண்டசி கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி தான். அது எல்லாம் அப்படிலாம் நடக்குதான்னு எனக்கு தெரியல. அது வேற ஜானர். பட் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் பற்றி செம்மையாக அழகாக எடுத்திருக்காங்க. எப்படி நடக்குது, இப்படி தானே ஒரு கேஸ் மாட்டுதுன்னா, ஒரு மர்டர் நடக்குதுன்னா அவங்களா நம்ம அப்படி தானே யோசிப்போம், அவங்களா இருக்குமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லும் அந்த கதாபாத்திரங்கள் எல்லார் மேலேயும் ஒரு 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 கோணத்தை கொண்டு போய் அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு கடைசியில் அவங்களா ரிவீல் பண்ணும்போது தான் அந்த டீமன் யாருன்னு தெரியுது. நம்மளால கெஸ் பண்ணவே முடியாத மாதிரி சூப்பரா எடுத்திருக்காங்க. என்ன ஆண்டி என்ன டின்னர்? முட்டை தோசை ஊற்றி கொடுக்கலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஆஹா ஓகேவா? நான்வெஜ்னா நம்மளுக்கு ஓகே தான். என்ன ஆண்ட்ரா என்னடி பண்ண? ஒன்றும் பண்ணல. இல்லையே, ஏதோ டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. பாத்தியா? லைவா பாத்துட்டோனா? அப்ப இதுக்கு முன்னாடி இதான் பண்ணியா? அதேதான். ஒரு டம்மு சவுண்ட் கேட்டுச்சு. அது வந்து அடங்காப்பிடாரி முட்டை. ஓ, அது உளுந்துருச்சுன்ற. அதை ஏன்டி அது மேல எடுக்கிற? எடுத்து டக்குன்னு ஈஸியா போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 2-3 வச்சா போதுமே. பாரு அதுல வச்சா போதுமே. அதை எங்க அம்மா கழுவறதுக்கு எடுக்கிறாங்க. ஆனா நீங்க திருப்பி அதுல தானே வைப்பீங்க. தண்ணி ஊற்றுல முட்டை அப்படியே பண்ணியிருந்தா இருக்குல்ல. அம்மா வீட்டு பயணம் முடிய போகுது. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்திலாம் ஒன்றும் நினைக்கல. அடுத்தடுத்து வேலை போய் பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், திருப்பியும் ஒரு நாள் இங்க வரணும், ஒரு 2 நாள் தங்கணும், திருப்பியும் போய் வேலை பார்க்கணும். இப்படிதானே சைக்கிள் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு? எனக்கு என்ன, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செஞ்சுட்டு போயிடுவேன். நடிப்பு வேலையெல்லாம் இங்க காட்டாது. அப்படியே நான் இந்த நினைக்கிறதான் உட்காரதான். முட்டை தோசை சாப்பிட தயாரா? கீழே போட்டு உடைச்சேன்னு வச்சுக்கேன், நீதான் தொடையுமா? இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இங்க பாரு, அந்த முட்டையை அந்த பேய் படத்துல வருது இல்ல, போல
அந்த மாதிரி மாப்பிள்ளை கீழே போட்டா அப்படின்னு நக்கிடணும். நல்ல வேற முட்டை உடையல. அதுக்கு 2 பேர் கீழே இருக்கானுங்களா, யூ டோன்ட் வரி டாடி, we will take care அப்படின்ட்டு அவனுங்க பண்ணிடுவானுங்க. உடம்புக்கு ஸ்ட்ரென்த் மாப்பிள்ளை அப்படியே வக்குன்னு நக்குங்க. நேற்று கோலி சோடா குடித்தோம். அதில் வந்து கிரேப் ஒன்று வாங்கியிருந்தாங்க, பன்னீர் வாங்கியிருந்தாங்க. எனக்கு வந்து பன்னீர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிரேப் வந்து கோலி சோடா மாதிரியே இல்லை, பவுன்டோ மாதிரி இருந்துச்சு. எனக்கும் பன்னீர் சோடா தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து கிரேப்பு கொடுத்துருந்தாங்க, ஆன்டி கரெக்டாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. பன்னீர் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பட்டர் ஸ்காட்ச் தான் எனக்கு பிடிக்கும், மாப்பிளைக்கும் பட்டர் ஸ்காட்ச் தான் பிடிக்கும். இன்றைக்கும் ஐஸ்கிரீமில் வந்து கேசர் தான் 2 பேருக்குமே பிடிச்சிருந்து. கசாட்டா எனக்கு பிடிக்கும், ஆன்டிக்கும் கசாட்டா பிடிக்கும். ஒரு ஃபுல் கசாட்டா அப்படியே சாப்பிடுவேன், அப்புறம் மயக்கத்துல படுத்துப்பேன். அதனால இப்ப கொடுக்க மாட்டாங்க. மாசத்துக்கு 6 மாசத்துக்கு கொண்டு தான் கொடுக்குறாங்க. சின்ன வயசுல அவங்க போய் இருமல் வந்த போதே ரசமலாயி ஐஸ்கிரீமு எல்லாத்தையும் தான் சாப்பிட்டாங்க. பொய் பொய் பொய். குக்குலாக்கு என்ன வேணும்? குக்கு முட்டை சாப்பிட்றியா? 2 பேரும் சண்டைக்கு ரெடி ஆகிறானுங்க. சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வாடா. என்ன பார்த்தாலும் உடனே வாழாட்டுறான் பார்த்தீங்களா சார்? கேடி கேடி. தக்காளி குழம்புக்கு இல்லை, இந்த தக்காளியும் வந்து குழம்புக்கு போட்டிங்களே அப்படியே அந்த மாதிரியே போட்டுருவீங்களா? இது வந்து வீட்டுல காய்ச்ச தக்காளி பொடியா இருக்குல்ல, இப்போ இதை வாஷ் பண்ண போறேன். அப்படியே எல்லாம் போட மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆண்டி சௌபி சின்ன வயசுல எப்படி? சின்ன வயசுல எப்படின்னா வானரமா சமத்தா? வானரம் தான். ஆள் வானரம் தானே இது. மரம் ஏறுறது, செடி ஏறுறது, செவுத்து மலை ஏறுறது, மாட்டு போட்டோன்னா அது மேலே ஏறி நிற்கிறது, அங்கேருந்து பொத்துன்னு விழுந்து வாடுறது, அந்த வேலையெல்லாம் செய்வாள். உதயம் சமயம் வாங்குவா. அவங்க 2 பேரோட இவதான் அதிகம் உதவாங்க. பொழந்திருக்கீங்களா? ஹைட்டு காம்பவுண்ட் சோறு, அதுல ஏறி உட்காந்து போனா கூட பரவாயில்ல, நின்றுன்னு போகும் சுத்தி ஒரு டானா மாதிரி. குச்சாலே அடிப்பாங்க. இறங்குறதே வந்து வாங்கிட்டாங்க. எங்க அப்பா எங்களை அடிச்சதே கிடையாது. ஒரு வாட்டி ஏன்னா அவங்க மம்மி உன பொழந்திருக்காங்க. சப்போஸ் பொட்டை பொண்ணு கீழே விழுந்து கால கையை உடச்சுக்கிட்டு, எங்க அக்கா நான் வீல் சேர்ல தள்ளிக்கிட்டு, இதெல்லாம் தேவையா? ஒழுங்கா பெத்து வச்சிருக்கேன். எங்க அக்கா வந்து ஒபீடியன்ட் சைல்டு. அம்மா இங்கே நிக்கணும், இந்த கோட்டை தாண்டக்கூடாதுன்னா இப்படியே நிப்பா. அங்க அந்த வீடு வந்து உட்காந்து சாமான் தேய்க்கிற மாதிரி பேசி இவ்வளவு பெருசு சாமான்லாம் போட்டுருவேன். போட்டுட்டு நான் மனையை போட்டு உட்காந்துப்பேன். பக்கத்துல ராகேஷ் இப்படி குத்தங்கால போட்டு உட்காந்துப்பான். நான் ஒன்னொன்னா கழுவி வைப்பேன், இவன் சைட்ல தள்ளி வைப்பான். ஃபுல் சாமான் கழுவுற வரைக்கும் என் கூடயே இருப்பான். அதே மாதிரி ரொம்ப அட்டகாசமானாலும் இந்த மாதிரி டேபிள் இருக்கும், லைட்டு டேபிள், அந்த டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு பொம்மைங்கள்லாம் வச்சுட்டு அந்த டேபிள் மேலே இறங்க முடியாது, அங்கேயே உட்காந்துருப்பான். அதே மாதிரி பெரியவளை ஏதாவது ஒரு வர ஏதாவது ஒன்று பண்ணுன்னா அது பண்ணி உட்காந்துருப்பான். இது அடங்கவே விட்டுட்டு போனோம். அவன் நைஸா வருவா. எங்க சௌபி எங்க அண்ணா என்ன போட்டு விட்டுருக்கா பாரு அப்பவே அப்படின்வா. எங்க அப்படின்வா. பார்த்தா செவுத்து மணியே நின்று சவுத்து மேலான நீ மட்டும் தனியா ஏற மாட்டியாங்க? நான் மட்டும் தான் தனியா ஏறுவேன். எங்க அம்மா வீட்டுக்கு போனா எங்க அண்ணன் பசங்க wherever you go I follow. இது என்னோட அச்சு அழகா இருக்கும்ல. நான் ப்ராப்பரா ஏறுவேன். நான் பாதி தூரம் செவுத்து மேல நடந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். என்ன ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா பாதி செவுத்துல நிப்பான். இப்ப என்னால பின்னாடியும் வர முடியாது, முன்னாடியும் போக முடியாது. இவனை செவுத்து மேல இருந்து இவனை என்னால தூக்கவும் முடியாது. வேற வழி இல்ல. அமலா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தா எங்க அம்மாவோட வந்து நிப்பான். உன்னோட தனியா கூட்டு இருக்காம இறங்கு, நீ உனக்கு இருக்கு அப்படின்னு. இவனை குழந்தைய பார்த்துன்னு இறக்கிடுவாங்க. இவனுக்கும் சேர்த்து நான் அடி வாங்குவேன். நான் பாட்டுன்னு சைலண்டா ஒரு ரவுண்ட் அடிச்சேன்னா இறங்கி நான் இருந்திருக்கேன். சும்மா இருக்க மரத்துக்கு இடையில ஏறி உட்காந்துதான் இருக்கும். ஐயோ படுத்தோம் அப்படி. ஹைலைட் என்னன்னா நடுவுல கேட் இருக்கும், அந்த கேட்ல கரெக்டா நடந்துப்பான். அந்த கேட் வந்து இவ்வளவு மெலிசா தான் இருக்கும். நேத்து நீங்க வந்து இவன் பறிக்கும் போது இந்த கேட்டை கிராஸ் பண்ணது பாத்தீங்களா? இந்த கேட் எல்லாம் வந்து தடியா இருக்கு, இதுல ஈஸியா நான் ஓடவே செய்யலாம். அது வந்து தான் இருக்கு. ஆனா அதுலயே நடந்து போயிருக்கீங்க. நான் வந்து கம்பி மேல நடக்கிறாரு சார்.
விழுந்தா கால கை உடச்சு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவனை இடுப்புல இதெல்லாம் உப்பு மூட்டை தூக்கிட்டு என் துப்பட்டால கட்டிட்டு அப்படி இந்த ரோட்ல எல்லாம் சர்க்கஸ் பண்ணுவாங்களா அப்படிலாம் போயிருந்தேன். என் ஹைட் இருக்கும் அந்த காம்பவுண்ட். பெரிய காம்பவுண்ட் விழுந்தா தேராது. இவனோட ஹைட் அது. வளர்ந்து கட்டுவான் மானம் செம்மையா ஒத்தா நிறைய அந்த வளர்ந்து விழுந்தது கூட எனக்கு வலிக்கலடா, அடிக்கிறது தான் வலிக்கும். ஆக்சுவலா நீ பண்ணதை விட டபுள் மடங்கு நான் பண்ணிருக்கேன். ஸோ வி மேக் அ குட் பேர். நீ ஆனா என்ன பார்க்கும் போது இதெல்லாம் என் பேக்ரவுண்டா இருக்கும்னு நினைச்சேன். நான் நினைச்சே பார்க்கல, நீ வந்து ரொம்ப அமைதியான பொண்ணா இருப்பேன். மோசமானது. அப்படி பறந்தவதான் ரெக்கையை கட் பண்ணி இப்படி உட்கார வச்சுட்டாங்க. நீ பரப்பு சேர்ந்து பரப்பம் ப்ரோ. நீ அதனால பஞ்சி ஜம்பிங்லாம் பண்ணுவியா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பண்ணலான்னு. நீயா அப்படின்னு நீ ஹிஸ்டரி தெரியும், என் வரலாறு தெரியாம பேசிட்டு. நீ பஞ்சி ஜம்பிங்னா நம்ம ஸ்கை டைவிங் பண்ணுவோம். ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். மார்க் மை வேர்ட்ஸ். மேல இருந்து அங்கிருந்து லட்டு கிச்சடி பாடி பாப்போம். இறங்கி வந்தோன்னு போலப்பேன்.